ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டான்செட் MBA எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஈஸியா நீங்க எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 70 to 80% கெயின் பண்ண முடியும், நீங்க மார்க் செக்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஸோ எஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டான்செட் MBAக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ டான்செட் MBA பொறுத்த வரைக்கும் நம்ம 5 டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன? டேட்டா சஃபிஷியன்சி, பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், அடுத்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், அடுத்து 5வது இங்கிலீஷ் வெர்பல் ஆக்டிவிட்டி. இந்த 5 விஷயம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சரை நீங்க கண்டுபிடிக்கணும்னு கிடையாது, அந்த கொஸ்டினுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று அப்ளை ஆச்சுன்னா போதும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வாசிச்சு பார்த்தா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பியை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியுன்ற ஒரு கெஸ் வரும்ல, அப்பவே நீங்க வந்து அந்த டேட்டா சஃபிஷியன்சியை முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா அதுல 20 கொஸ்டின் அழகா வரும். அந்த 20 கொஸ்டின் நீங்க டேட்டா சஃபிஷியன்சில அழகா எழுதுங்க. சும்மா ஒரு அஞ்சு வந்து மேக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. ஓகே, அந்த குவான்ஸ்ல இருந்து கேட்பாங்க. ஸோ அதுவும் ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. அப்புறம் டைரக்ஷன் சென்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சியை வந்து முடிச்சிடுங்க. ஓகே, இது எப்போ அப்படின்னா நீங்க 10 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 minutes வந்து கொஸ்டின் பேப்பர் திருப்பி பார்த்துடுங்க, என்னென்னலாம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்து கண்ணில் பார்த்துருங்க. ஓகேயா, அதே மாதிரி 10க்கு கரெக்டா எக்ஸாம் நீங்க OMRல கை வைக்க ஆரம்பிச்சிடுங்க. எடுத்த உடனே டேட்டா சஃபிஷியன்சி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பிசினஸ் அனாலிசிஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே திருப்பிடுங்க. பிசினஸ் அனாலிசிஸ்க்கு நீங்க போகவே போகாதீங்க, திருப்பி 2 பக்கம் 3 பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவான்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க வந்து பாருங்க. குவான்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, அடுத்து வெர்பல் ஆக்டிவிட்டி, இந்த 3ஐயும் நீங்க 10:15ல இருந்து 11:15 நீங்க முடிச்சுக்கணும். 11 வரைக்கும். ஓகே, 10 to 11 இந்த 3 டாபிக்கும் நீங்க முடிக்கிற அளவுக்கு பாருங்க. மிஞ்சி போனா 11:15 வரைக்கும். ஓகே, 10 to 11:15 என்னது? டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிடேட்டிவ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், அடுத்து வெர்பல் ஆக்டிவிட்டி, இந்த 3 டாபிக்கையும் முடிச்சிடுங்க. பேலன்ஸ் உங்ககிட்ட 45 minutes இருக்கும். 45 minutesல எனக்கு வந்து இங்கிலீஷ் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வந்து எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ்ல நாலேஜ் இருக்கு, நான் அந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன் கரெக்டா, அந்த பேராவை வந்து என்னால எடுத்துட முடியும் அப்படின்ற பர்சன் என்ன பண்ணுங்க, ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே அந்த பேராவை படிக்காம டைரக்டா ஆன்சர் கொஸ்டினை படிச்சு பாருங்க. ஓகே, என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படிங்கறது, அந்த கொஸ்டின்ல ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தை அந்த பேரால எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த ஒரு 3 லைனை மட்டும் படிச்சீங்கன்னாவே ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் டைரக்டா அந்த பேராகிராஃப் எடுத்து உட்காந்து 1/2 மணி நேரம் படிக்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். நிச்சயமா வந்து யாருனாலையும் ஆன்சர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை கொஸ்டின் பாருங்க, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ல, இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கா, அந்த கொஸ்டின்ல ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும், மெயினான வார்த்தை, அந்த வார்த்தையை வந்து பேராகிராஃப் தேடுங்க. டக்குன்னு கண்ணல மாட்டோம். அந்த பேராகிராஃப்ல இருந்து அந்த 3 லைனை படிங்க. 3 லைனை படிச்சு அதுல இருந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, தேடுறது என்ன, இப்படி வரல வச்சு இப்படி பண்ணீங்கன்னா கண்ணிலே மாட்டிடும் டக்குன்னு. ஓகே, ஒவ்வொரு லைனா தேடாதீங்க, லைக் ஸ்பீடா தேடுங்க. ஓகே, எஸ். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் முடிச்சு வரீங்க, கடைசியா பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்க்கு வாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அது ஒரு ஸ்டோரி. ஓகே, உங்களுக்கு 1.5 பக்கம் 2 பக்கம் என்ன கொடுத்துருவான், கதை கொடுத்துருவான். உங்களால ஸ்பெண்ட் பண்ணி அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். சீரியஸ்லி சம்டைம்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ரொம்ப ஓவர் பிசினஸ் லாங்குவேஜா இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனாலதான் எப்பவுமே வந்து பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ லாஸ்டா அதை பண்ணீங்க. நீங்க அதை அட்டன் பண்ணல அப்படின்னாலும் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி செக்யூர் பண்ணிட்டீங்க. அதுல கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் வரும். 80% வரையும் வாங்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, பேலன்ஸ் 20 மார்க்ஸுக்கு தான் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். 80ல கண்டிப்பா ஒரு 70யாவது ரீச் பண்ணிட முடியும். பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்ல ஒரு 1/2 an hour இருக்கும் இல்லையா, அந்த 1/2 an hourல நீங்க அழகா ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் நீங்க எழுதிடுங்க. ஓகே, இந்த பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஆப்ஷன். அதனால உங்களால கொஸ்டினே படிக்க முடியாது. லைக் அதை படிக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த பேராகிராஃப் படிச்சாதான் அந்த கொஸ்டினே புரியற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால MBA பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிடேட்டிவ், லாஜிக்கல் அண்ட் வெர்பல் ஆக்டிவிட்டி, இந்த 3 டாபிக்கையும் 10 to 11:15 முடிச்சிருங்க. பேலன்ஸ் 45 minutes ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். இதை படிச்சீங்கன்னா டைம் செம்ம பக்காவா உங்களால மேனேஜ் பண்ண முடியும்.
ஏன் அப்படின்னா வருஷம் வருஷம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னால டைம் மேனேஜ் பண்ணவே முடியல. ஒரு 40, 50 கொஸ்டின் தான் நானே அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். மிச்சம் 50 கொஸ்டின் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு டைமே பத்த மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இது என்னோட டிஎம்ல ஃபுல்லா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இப்படியே தான் இருக்கும். பாவம் பசங்க என்னடா லைக் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களால 70 to 80% கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. நிச்சயமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம்க்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம கொண்டு போகணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற பத்தின உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல குடுத்துருக்கேன். நீங்க போய் பாருங்க. ஓகே. நாளைக்கு என்னென்னலாம் கொண்டு போணும், எப்படி இருக்கணும், என்ன பென் கொண்டு போணும் இதெல்லாமும் இருக்கு. ஓகே. ஸோ அதனால அந்த வீடியோவ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதிட்டு வாங்க. பாய் பாய்.